இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 17. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கு. நம்ம முக்கியமாக சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு பகுதி, ஒரு வேத வசனம் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரத்துக்குரிய ஞானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானம், நம்ம லௌகீக சம்பந்தமான ஞானத்தை பற்றி பேசல, லௌகீக சம்பந்தமான ஞானத்தை குறித்து இதில் சொல்லலை. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் அப்படிங்கிறது என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லியிருக்கு. பரத்திலிருந்து வருகிற அந்த மெய் ஞானம் எப்போ தொடங்குதுன்னா, கர்த்தருக்கு பயப்படும் போது. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்ன? தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ அந்த ஞானம் நமக்குள்ள தொடங்குது, உண்டாயிருக்கு அப்படின்னா நமக்குள்ள என்னென்ன காரியங்கள்லாம் வரும், என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த வசனத்துல தெல்ல தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, அது நம்மளை சுத்தமுள்ளதா மாற்றுது. அதுக்கப்புறம் நமக்குள்ள சமாதானத்தை கொடுக்குது, சாந்தத்தை கொடுக்குது, இணக்கத்தை கொடுக்குது. நம்மளை இரக்கம் உள்ளவர்களா, நற்கனிகளாலும் நிறைந்தவர்களா மாற்றுது, பட்சபாதம் இல்லாதவர்களா மாற்றுது, மாயமற்றவர்களாயும் அது நம்மளை மாற்றுது. இப்படி இவ்வளோ காரியங்களை நமக்குள்ள பரத்தில் உள்ள ஞானம் கொண்டு வருதான். அப்போ இப்படி இவ்வளோ காரியங்கள் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம என்ன மாதிரிப்பட்ட ஞானத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை நாமே சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஆமென்.